ஏர்பஸ் நிறுவனத்திடம் முன்பதிவு செய்திருந்த 15A321 நியோ விமானங்களை நீண்ட தூரம் பறக்கும் திறன் கொண்ட A321 XLR ரக விமானங்களாக ஏர் இந்தியா நிறுவனம் மாற்றியுள்ளது. இதன் மூலம் குறைந்த செலவில் தொலைதூர சர்வதேச நேரடி விமான சேவைகளை இயக்க நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. A321 XLR விமானங்கள் சுமார் 11 மணி நேரம் அல்லது 8700 கிலோமீட்டர் தூரம் வரை இடைநில்லாமல் பறக்கும் திறன் பெற்றவை. இதனால் டெல்லி, மும்பையிலிருந்து ஐரோப்பா, ஆப்பிரிக்கா மற்றும் தென்கிழக்கு ஆசிய நகரங்களுக்கு நேரடி சேவைகள் சாத்தியமாகும். டாடா குழுமத்தின் கீழ் ஏர் இந்தியா உலகத்தர சேவைகளுக்காக தனது விமானங்களை சந்தைக்கு தேவைக்கு ஏற்ப மறுசீரமைப்பு செய்து வருகிறது. சீனாவின் பாரம்பரிய புத்தாண்டான வசந்தகால திருவிழாவை ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் 4 ஆண்டுகளை நெருங்கி இருக்கும் நிலையில் அமைதி பேச்சுவார்த்தைக்கு வருமாறு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கிக்கு ரஷ்யா அழைப்பு விடுத்திருக்கிறது. நேரடி அமைதி பேச்சுவார்த்தைக்கு வருபவரின் பாதுகாப்பிற்கு முழு உத்தரவாதம் அளிக்கப்படும் என்றும் கிரெம்லின் மாளிகை தெரிவித்திருக்கிறது. அமெரிக்க அதிபர் டிரம்பின் முயற்சியில் அபுதாபியில் மத்தியஸ்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வரும் நிலையில் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பொருளாதார ஆய்வறிக்கை மக்களின் உணவு முறையில் மாற்றங்களை கொண்டு வருவதை பொது சுகாதார முன்னுரிமையாக கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. இந்தியர்கள் பரிந்துரைக்கப்பட்ட அளவை விட அதிக தானியங்களையும் குறைவான காய்கறிகள், பழங்கள், பருப்பு வகைகளையும் உண்பதாக ஆய்வறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. சிறுதானியங்கள் மற்றும் புரதச்சத்து நிறைந்த உணவுகளை மதிய உணவு திட்டங்களில் சேர்க்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சர்க்கரை உள்ள பானங்களை தவிர்த்து பள்ளிகளில் காய்கறிகள் மற்றும் பழங்களை ஊக்குவிப்பதோடு உடற்பயிற்சியை கட்டாயமாக்க வேண்டுமென நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த இந்த அறிக்கை கூறுகிறது. பல்வேறு மாநில அரசுகள் மக்களுக்கு நிபந்தனையற்ற நேரடி நிதியுதவியை வழங்கி வருவதாகவும் இது எதிர்காலத்தில் பெரும் பொருளாதார பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்றும் பொருளாதார ஆய்வறிக்கையில் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற திட்டங்களால் அரசுகளின் நிதி ஒழுங்கின்மை ஏற்பட்டு அதிக வட்டி கொடுத்து கடன் வாங்க வேண்டிய நெருக்கடி ஏற்படும் என்று அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இதுபோன்ற நிதி உதவி திட்டங்களுக்காக மட்டும் நடப்பு நிதியாண்டில் மாநில அரசுகள் செலவிட்ட தொகை 1,70,000 கோடி எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவல் அறியும் உரிமை சட்டத்தை மறுபரிசீலனை செய்ய பொருளாதார ஆய்வறிக்கை பரிந்துரைத்துள்ளது. அரசின் உள் விவாதங்கள் உடனுக்குடன் வெளியாவதால் அதிகாரிகள் தயக்கமின்றி முடிவெடுக்க அஞ்சுவதாகவும் இது நிர்வாகத்திறனை பாதிப்பதாகவும் அறிக்கை கூறுகிறது. தனிப்பட்ட பழிவாங்கல் மற்றும் அதிகாரிகளை துன்புறுத்த இச்சட்டம் தவறாக பயன்படுத்தப்படுவதாகவும் விண்ணப்பங்கள் அதிகம் வருவதால் நிர்வாக பணிச்சுமை அதிகரிப்பதாகவும் அறிக்கை கூறுகிறது. ஆர்டிஐ சட்டத்தின் அடிப்படை நோக்கத்தை சிதைக்காமல் அதே சமயம் அரசின் செயல்பாடுகள் முடங்காமல் இருக்க சீர்திருத்தம் தேவை என்று பொருளாதார ஆய்வறிக்கை குறிப்பிட்டுள்ளது. இந்திய விவசாயத்துறை அண்மை காலமாக வளர்ச்சி கண்டு வந்தாலும் பல்வேறு சவால்களையும் சந்தித்து வருவதாக பொருளாதார ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா வளர்ந்த நாடாக விவசாயத்துறை முன்னேற்றம் மிகவும் முக்கியம் என்றும், ஆனால் காலநிலை மாற்றம் மற்றும் அதற்கு பெரும் தடைக்கல்லாக இருப்பதாகவும் அந்த அறிக்கை கூறுகிறது. பருவம் தவறிய மழை, அதீத மழை, வெயில் உள்ளிட்டவை பயிர் விளைச்சலை கடுமையாக பாதிப்பதாக அந்த அறிக்கை கூறுகிறது. விவசாயத்துறையில் முன்னேற மிகப்பெரிய அளவில் சீர்திருத்தங்கள் தேவைப்படுவதாகவும் அறிக்கையில் கூறப்படுகிறது. குறிப்பாக தானியங்கள், காய்கறிகள், பாதுகாப்பு உள்ளிட்ட பிரிவுகளில் தனியார் துறை பங்களிப்பை அதிகரிப்பது அவசியம் என்றும் அந்த அறிக்கை அரசுக்கு பரிந்துரைத்துள்ளது. உலகமே போர்க்களமாகவும் பொருளாதார மாற்றங்களாலும் தள்ளாடிக் கொண்டிருக்கும் இந்த சூழல் இந்தியாவுக்கு மிகவும் இக்கட்டான சூழல் என ரிசர்வ் வங்கி முன்னாள் ஆளுநர் ரகுராம் ராஜன் எச்சரித்திருக்கிறார். வரவிருக்கும் 2026ஆம் ஆண்டு பட்ஜெட் வெறும் வரவு செலவு கணக்காக மட்டுமில்லாமல் இந்தியாவின் எதிர்காலத்தை காப்பாற்றும் ஒரு வலிமையான ஆயுதமாக இருக்க வேண்டும் என அவர் தெரிவித்திருக்கிறார். வெறும் இலவசங்களை அறிவிக்காமல் மக்களின் கல்வி மற்றும் மருத்துவ தேவைக்காக அரசு அதிக பணம் செலவிட வேண்டும் என்றும் அவர் ஆலோசனை தெரிவித்திருக்கிறார்.
தொழிற்சங்கங்களால் தான் நாட்டின் தொழில் வளர்ச்சி முடங்கியுள்ளதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் முன்வைத்துள்ள கருத்து பேசுபொருளாகியுள்ளது. வீட்டு வேலை செய்யும் தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் வழங்கக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனுவை தலைமை நீதிபதி சூரியகாந்த் மற்றும் நீதிபதி ஜாய் மால்யா பாக்சி ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது. அப்போது தொழிற்சங்கங்களால் நாட்டில் பல பாரம்பரிய தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருப்பதாக குறிப்பிட்ட தலைமை நீதிபதி நாட்டின் தொழில் வளர்ச்சியை தடுத்து நிறுத்தியதற்கு தொழிற்சங்க தலைவர்கள்தான் பொறுப்பு என்றும் கூறினார். மனுவில் கேட்கப்பட்டுள்ள கோரிக்கைகள் சட்டமன்றம் எடுக்க வேண்டிய முடிவுகள் என்பதால் இதில் நீதிமன்றம் தலையிட முடியாது என கூறி மனுவை நீதிபதிகள் தள்ளுபடி செய்தனர். காங்கிரஸ் கட்சிக்குள் கருத்து வேறுபாடுகள் நிலவுவதாக வெளியான தகவல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் மூத்த தலைவர் சசி தரூர் டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் ராகுல் காந்தியை சந்தித்து பேசியுள்ளார். அப்போது வரவிருக்கும் கேரள சட்டப்பேரவை தேர்தல் வியூகங்கள் மற்றும் கட்சி ஒற்றுமை குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சந்திப்புக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய சசி தரூர், நாங்கள் அனைவரும் ஒரே அணியில்தான் இருக்கிறோம், மக்களுக்காக ஒன்றிணைந்து செயல்படுவோம் என தெரிவித்தார். சமீப காலமாக காங்கிரஸ் தலைமை சசி தரூர் இடையே மன வருத்தம் இருப்பதாக செய்திகள் வெளியாகி வந்தன. இந்த நிலையில் இந்த சந்திப்பு சலசலப்புகளை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் கருதுகின்றன. மகாராஷ்டிரா மாநிலம் பாராமதி அருகே நிகழ்ந்த விமான விபத்து தொடர்பாக விசாரணை நிலை குறித்து முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸுக்கு மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு விளக்கம் அளித்துள்ளார். விமான விபத்து புலனாய்வு பிரிவு முறைப்படி விசாரணையை தொடங்கியிருப்பதாகவும் கருப்பு பெட்டி கண்டெடுக்கப்பட்டு அதிகாரிகளின் பாதுகாப்பில் இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். தொழில்நுட்ப தரவுகள் ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் விசாரணை அறிக்கை கிடைத்தவுடன் மாநில அரசோடு பகிர்ந்து கொண்டு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் ராம்மோகன் நாயுடு தெரிவித்தார். மகாராஷ்டிரா துணை முதல்வர் அஜித் பவார் விமான விபத்தில் உயிரிழந்த நிலையில் அவரது மனைவி சுனேத்ரா பவாரை அடுத்த துணை முதல்வராக தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் வலியுறுத்தியுள்ளனர். அஜித் பவாரின் மரணத்தால் ஏற்பட்டுள்ள அரசியல் இடைவெளியை நிரப்பவும் கட்சியை ஒருமைப்படுத்தவும் சுனேத்ரா பொருத்தமானவர் என அமைச்சர் நர்ஹரி ஜிர்வால் தெரிவித்திருக்கிறார். இதற்கிடையே பிரிந்து கிடக்கும் தேசியவாத காங்கிரசின் இரு அணிகளையும் இணைப்பதற்கான இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தைகளும் தீவிரமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. எஸ்ஐஆர் நடைமுறைக்கு தடை கோரிய வழக்கின் நீண்ட விசாரணை முடிந்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பை தள்ளி வைத்துள்ளது. இறுதி விசாரணையின் போது வாக்களிப்பது அரசியல் சாசன உரிமை, ஆவணங்களை காட்டி அந்த உரிமையை பறிக்க தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரமில்லை என பிரசாந்த் பூஷன் உள்ளிட்ட வழக்கறிஞர்கள் வாதிட்டனர். மென்பொருள் மூலம் போலி வாக்காளர்களை நீக்க வாய்ப்பிருந்தும் மக்களுக்கு சிரமம் தரும் முறையை ஆணையம் பின்பற்றுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. 22 நாட்கள் நடைபெற்ற இந்த விசாரணையின் தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ரயில்வே அமைச்சகத்திலிருந்து ஓய்வு பெறும் ஊழியர்களுக்கு இனிமேல் தங்கமுலாம் பூசப்பட்ட வெள்ளிப் பதக்கங்கள் வழங்கப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அனைத்து ரயில்வே மண்டலங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ள சுற்றறிக்கையில் இந்த அறிவிப்பு உடனடியாக அமலுக்கு வருவதாக கூறப்பட்டுள்ளது. ஓய்வு பெறுவோருக்கு பரிசாக வழங்குவதற்காக ஏற்கனவே வாங்கப்பட்ட வெள்ளிப் பதக்கங்கள் பிற செயல்பாடுகளுக்காக பயன்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் எதற்காக இந்த திட்டம் கைவிடப்பட்டது என்று குறிப்பிடப்படவில்லை. எனினும் ஓய்வு பெறுவோருக்காக வாங்கப்பட்ட வெள்ளிப் பதக்கங்கள் சில தரம் குறைவாகவும் சில போலியாகவும் இருந்ததாக அதிகாரிகள் கூறியுள்ளனர். சென்னை ஆவடி பத்திரப்பதிவு அலுவலகத்தில் மென்பொருள் கோளாறு காரணமாக மக்கள் நள்ளிரவு வரை காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. பத்திரப்பதிவு அலுவலகங்களில் விரைவாக பத்திரப்பதிவு பணிகளை மேற்கொள்ள 3.0 என்ற மென்பொருள் அண்மையில் அறிமுகம் செய்யப்பட்டது. இந்நிலையில் மென்பொருளில் திடீரென ஏற்பட்ட கோளாறு காரணமாக பல்வேறு இடங்களில் பத்திரப்பதிவு பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆவடி பத்திரப்பதிவு அலுவலகத்தில் மக்கள் பல மணி நேரம் காத்திருந்து பத்திரப்பதிவு செய்தனர். முதல்வர் மு.க.ஸ்டாலின் சிவகங்கை மாவட்டத்தில் இன்று சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். இந்த சுற்றுப்பயணத்தின் போது சிராவைலில் காந்தி ஜீவானந்தம் நினைவு மணிமண்டபத்தை அவர் திறந்து வைக்கிறார். பின்னர் குன்றக்குடி அடிகளார் நூற்றாண்டை முன்னிட்டு அவரது நினைவரங்கத்தில் மரியாதை செலுத்துகிறார். பின்னர் வீரகவி முடியரசனார் திருவுருவச் சிலை மற்றும் மணிமண்டபத்தையும் முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளார். வரும் சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக போட்டியிட திட்டமிட்டுள்ள தொகுதிகளுக்கு தேர்தல் சுற்றுப்பயண பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வெளியிட்டிருக்கும் அறிவிப்பின்படி முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை, சிங்காநல்லூர், மதுரை தெற்கு,
காரைக்குடி, ஸ்ரீவைகுண்டம், விருகம்பாக்கம், பத்மநாபபுரம் ஆகிய 6 தொகுதிகளுக்கு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உதகை, திருப்பூர் வடக்கு, வால்பாறை உள்ளிட்ட 5 தொகுதிகளுக்கும், தமிழிசை சவுந்தரராஜன் கும்மிடிப்பூண்டி, மயிலாப்பூர், நாங்குநேரி உள்ளிட்ட 5 தொகுதிகளுக்கும், பொன் ராதாகிருஷ்ணன் தென்காசி, பரமக்குடி உள்ளிட்ட 4 தொகுதிகளுக்கும், வானதி ஸ்ரீனிவாசன் திருப்பூர் தெற்கு, குன்னூர், கோவை தெற்கு ஆகிய 3 தொகுதிகளுக்கும் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். அரசியலும் அரசாங்கமும் சாதாரணம் அல்ல என்றும் 41 குடும்பங்களை விஜய் அனாதையாக்கிவிட்டதாகவும் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ரசிகர் பட்டாளம் இருப்பதற்காக எதை வேண்டுமானாலும் விஜய் பேசிவிடக் கூடாது என்றும் தெரிவித்துள்ளார். இன்னைக்கு என்னாச்சு, திட்டமிடாம போன காரணத்தால தான் 41 உயிர்கள் நம்ம பலி கொடுத்துட்டோம். சாதாரண விஷயம் இல்லைங்க. 41 குடும்பம் இன்னைக்கு அனாதி ஆயிட்டு இல்ல. அதாவது விளையும் பயிர் முளையிலே தெரியுமாங்க. நாம மக்களை இன்னைக்கு ஒரு ரசிகர் பட்டாளம் ஏறலாம இருப்பதற்காக எதை வேணாலும் பேசிட முடியாது. இது 8 கோடி மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை. ஒரு அரசாங்கம் வந்தா எப்படி செயல்பட என்பதை பார்க்கணும். கொரோனா காலம் இருந்ததுங்க. கொரோனா காலம் இருந்தா இவ்வளவு வீட்டு விட்டு வெளியே வருவாரா? அந்த காலகட்டத்தில் ஒரு இக்கட்டான காலகட்டம். மக்களை காக்க வேணும், மக்களுடைய பிரச்சனை தீர்க்க வேணும். அதையெல்லாம் நேரடியாக சேர்ந்து நீங்க எல்லா ஊடகம் பார்த்தீங்க, எல்லா இடத்துலையும் போனோம். அப்படி ஒரு சூழல் வருகின்ற போது இவரெல்லாம் எப்படி சமாளிக்க முடியும்? எதற்காக சொல்ல யாரையும் நான் குறைச்சி மதிப்பிடல. இது அரசாங்கங்க. அரசாங்கத்தில் அனுபவம் தேவை. அனுபவம் செய்யவே முடியாது. பெரிய கஷ்டங்க. தவேக தலைவர் விஜய் மீது அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி முதல் முறையாக கடும் விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். விஜய் சிறந்த நடிகராக இருக்கலாம், ஆனால் அரசியலில் தாங்கள்தான் சிறந்தவர்கள் என எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சொல்லல, கூட்டம் ரசிகர் கூட்டம் வரத்தான் செய்யும். அவர் சிறந்த நடிகர், அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா சிறந்த அரசியல்வாதி நாங்க தான். மக்களுக்கு சேவை செய்தோம்னா நாங்க தான் இதுவரைக்கும் மக்களுக்கு குரல் கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த ஆட்சி எழுத்து கூட பேச முடியல. அது வரைக்கும் திரைப்படத்தில் நடிச்சுட்டு தான் இருந்தாரு. இப்பதான் வெளியில் வந்திருக்கிறாரு. நான் இந்த பொதுநாளைக்கு 1974 வந்தேன். 51 ஆண்டு காலம் ஆகிப்போச்சு. 51 ஆண்டு காலம் மக்களுடைய பிரச்சனையை நாங்கள் அனுபவ நிதியா தெரிஞ்சிருக்கிறோம். வரும் சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக போட்டியிட திட்டமிட்டுள்ள தொகுதிகளுக்கு தேர்தல் சுற்றுப்பயண பொறுப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை சிங்காநல்லூர், மதுரை தெற்கு, காரைக்குடி, ஸ்ரீவைகுண்டம், விருகம்பாக்கம், பத்மநாபபுரம் ஆகிய 6 தொகுதிகளுக்கு பொறுப்பாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உதகை, திருப்பூர் வடக்கு, வால்பாறை உள்ளிட்ட 5 தொகுதிகளுக்கும், தமிழிசை சவுந்தரராஜன் கும்மிடிப்பூண்டி, மயிலாப்பூர், நாங்குநேரி உள்ளிட்ட 5 தொகுதிகளுக்கும், பொன் ராதாகிருஷ்ணன் தென்காசி, பரமக்குடி உள்ளிட்ட 4 தொகுதிகளுக்கும், வானதி ஸ்ரீனிவாசன் திருப்பூர் தெற்கு, குன்னூர், கோவை தெற்கு ஆகிய 3 தொகுதிகளுக்கும் பொறுப்பாளர்களாக நியமனம் செய்யப்பட்டுள்ளனர்.